அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 3ல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வேரியபிள் செப்பரபிள் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் சால்விங் மெத்தட் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா பெர்னாலிஸ் ஈக்குவேஷனில் பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத படிச்சிட்டோம். அது போன வீடியோவில் இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் பர்டிகுலர் இன்டெக்ரலை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? பர்டிகுலர் இன்டெக்ரல் பார்த்து முடிச்சுட்டு பேலன்ஸ் உள்ள சம்ஸை அதாவது அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்லாம் வரும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னும் ஏதாவது பெண்டிங் தான் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அப்புறம் யூனிட் 4 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 1 பாருங்கள். ஃபைண்ட் த சொல்யூஷன் ஆஃப் d² + 7d + 12y ஆஃப் y = e⁻²x. நம்ம ஏற்கனவே இந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே போன இதெல்லாம் பார்த்துட்டோம். இது என்ன பண்ணோன்னா m² + 7m + 12ன்னு வச்சுட்டு நம்ம ஆர்டினரி நம்ம இது ஆல்ரெடி நம்ம 10th படித்தோமா ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். இங்கே 12 இங்கே 7 அப்போ 4 3 வரும். அப்போ என்ன பண்ணுவோம், m + 4 m + 3ன்னு போடுவீங்க. இப்போ m1 = -3 m2 = -4 ரெண்டும் வேறு வேறு ரூட்டு தான். ஸோ எப்படி ஃபார்முலா எழுதுவோம், a e⁻−3x + b e⁻−4x. ஸோ இது ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்டு. அதனால் பார்த்திங்கன்னா எப்படி சொல்யூஷன் எழுதுவோம்னா y = c1 அதாவது c e⁻m1x + c2 e⁻m2xன்னு எழுதுவோம். இங்கே நம்ம c1 c2ன்னு போடாமல் abன்னு போட்டிருக்கோம். இந்த கான்ஸ்டன்ட் நம்ம இஷ்டம் தான். e⁻m1x e⁻m2xன்னு போடுவோம். இங்கே m1 -3 அதனால் a e⁻−3x, இது b e⁻−4x. அவ்வளோதான். சரிங்களா? அடுத்தது இது காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது பர்டிகுலர் இன்டெக்ரல் போடணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். ஸோ தெளிவாக பார்க்கலாம். 1-2 சம் தெளிவாக பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு என்ன பண்ணால் 1/ன்னு போட்டுக்கோங்க. 1/d² + 7d + 12. இங்கே என்ன கொடுத்துருக்கான், e⁻²x. இந்த பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு தான் நம்ம இங்கே உள்ளதையே பார்ப்போம். இந்த பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் நம்ம இங்கே உள்ளதாக பார்க்கணும். இது பர்டிகுலர் இன்டெக்ரல் தான் பார்ப்போம். சரிங்களா? நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு இது மட்டும் போதும். இது தேவையே இல்லை, இது நீங்கள் பார்க்கவே வேணாம். ஆனால் பர்டிகுலர் இன்டெக்ரல் கேட்டாங்கன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணி தான் போட முடியும். ஸோ 1/ன்னு போட்டு இதை போட்டுங்க, e⁻²x. இப்போது இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 அதை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். டி பிளேஸில் d = 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். அப்போ இங்கே என்ன ஆயிரும், 2² ஆயிரும். அப்போ இது 4 ஆயிரும். ப்ளஸ் இங்கே என்ன வரும் பாருங்கள், 7 × 2 14 ஆயிரும். ப்ளஸ் 12 இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணோம்னா 4 + 14 18, 18 + 12 30 ஆயிடுச்சு. இப்போ 1/30 e⁻²x கிடச்சிச்சு. ஸோ இதுதான் சொல்யூஷன். ஸோ y = போட்டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் ரெண்டு ஆன்சரையுமே ஆன்சராக எழுதணும். ஸோ இதையும் சேர்த்து இங்கே எழுதியிருக்கோம். இப்போ இங்கே 0 ஆகலை, அதனால் இப்படி போட்டிருக்கோம். 0 ஆனால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த சம்மில் பார்க்கலாம். இப்போ இந்த சம்மில் டைரக்ட் சம் தான், இதில் எந்த குழப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லைங்களா 2, அதை டியோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். ஆனால் 0 ஆகாட்டினா தான் அப்படி பண்ண முடியும். 0 ஆனால் என்ன பண்ணுங்கிறத நான் அடுத்த சம்மில் சொல்கிறேன். அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். சால்வ்னு கொடுத்து d² + 6d + 8 ஆஃப் y = e⁻−2x. ஸோ சொல்யூஷன் எப்படி இருக்குது, எப்பவும் போல் m² + 6m + 8 = 0. இதில் இன்டூ பண்ணால் என்ன வரணும், இன்டூ பண்ணால் 8, ஆட் பண்ணால் 6. ஸோ 4 2s are 4 × 2 8, 4 + 2 6 ஆயிடுச்சு. ஸோ என்ன போடுவோம், m + 4 m + 2 = 0. ஸோ m = -2 -4. ஸோ இதுவும் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் ரூட்டு தான். ஸோ a × e⁻−m1x + b e⁻−m2x. m1 பிளேஸில் -2 போடுறோம், m2 பிளேஸில் -4 போடுறோம். ஸோ cf பிரச்சனை இல்லை. இது ஃபார்ம் ஞாபகத்தில் a × e⁻m1x + b × e⁻m2x. m1க்கு -2, m2க்கு -4. சரிங்களா? இப்போ இதை முடிச்சிட்டோம். அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு என்ன பண்ணோன்னா 1/ன்னு இதை போடுவீங்க. ஸோ 1/ன்னு போடுறோம்.
1/ன்னு போட்டு இங்கே என்ன போட சொன்னோம் 1/. போன சொன்னோம் என்ன பார்த்தோம், இங்கே என்ன இருக்குது d² + 6d + 12 8. இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து -2. இப்போ d இருக்க இடத்துல நம்ம என்ன போட சொன்னோம் -2 போட சொன்னோம். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பாருங்கள். இப்போ -2² போட்டால் 4 ஆயிரும். மைனஸ் இங்கே -2 போட்டிங்கன்னா 6 × -2 -12 ஆயிரும் +8. அப்போ 8 + 4 12. 12 - 12 என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு. போன சம் பார்த்திங்கன்னா 0 வராது, அதனால் டேரெக்டாக ஆட் பண்ணி போட்டோம். இப்போ இந்த சம் பார்த்திங்கன்னா நீங்கள் டி இருக்கிற இடத்துல -2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துருச்சு 0 வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணோன்னா நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக இப்படி போட்டு 0 வருது அப்படின்னா இந்த மாதிரி டேரெக்டாக போடாமல் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, என்னென்ன ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம் -2 -4. ஸோ இப்போ எப்படி எழுதுவோம் m+2, அதாவது d+2 d+4 இந்த மாதிரியே எழுதிக்கிங்க, ஃபேக்டராகவே எழுதிக்கோங்க. எழுதி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் இந்த -2 வந்து எங்கே போட்டால் 0 ஆகுதுன்னு பாருங்கள். ரெண்டுக்குமே 0 ஆகுதா இல்லை ஒரு ஃபேக்டர் மட்டும் 0 ஆகுதான்னு பாருங்கள். இப்போ நல்லா கிளியராக பாருங்கள். இப்போ d = -2 போட போகிறோம். இங்கே -2 போட்டால் நம்மளுக்கு என்ன வரும், இதுதான் 0 ஆகுது, இது 0 ஆகலை. ஸோ என்ன பண்ணால் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ -2 d இருக்கிற இடத்துல -2 போடுங்க. இப்போ -2 + 4 உங்களுக்கு இங்கே வந்து -2 + 4ன்னு வரும். இங்கே 0 ஆகுது இல்லைங்களா, ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் 0 ஆச்சுன்னா நம்ம அது வந்து x/ன்னு போட்டுக்கணும். ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் 0 ஆச்சுன்னா x/ன்னு போடுவோம், அவ்வளோதான். இதை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா இங்கே 0 ஆகுது, அதனால் x/ன்னு போட்டுக்குவோம். இன்னொரு ஃபேக்டர் யூஸ் பண்ண முடிகிற இடத்துல அங்கே மட்டும் d = -2 போட்டிங்கன்னா -2 + 4 என்ன வரும் 2 வந்துடும். அப்போது x e⁻−2x/2 அவ்வளோதான். ஸோ y = போட்டு CF + PI ரெண்டே ஆன்சரையும் சேர்த்து எழுதிக்கணும். ஸோ இது வந்து புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வாட்டி வந்து நல்லா டீப்பாக பார்த்துக்கலாம். அதாவது வந்து எப்போவும் போல் இதுக்கு வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா இதோட ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் தான். ஸோ a × e⁻m1x + b × e⁻m2x இதை முடிச்சாச்சு. இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் கேஸில் எப்பவும் போல் 1/d² + 6d + 8 இங்கே டியோட பிளேஸில் என்ன போடுவோம், இங்கே உள்ளது -2 போட்டோம்னா இங்கே டினாமினேட்டர் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நார்மலாக அப்போ போட முடியாது. அப்போ என்ன பண்ணோன்னா இதை எப்பவும் போல் இந்த ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கு ஆல்ரெடி நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தோங்களே அதவே போட்டுக்கலாம். அப்போ -2 -4னா d+2 d+4. இப்போ இதில் எக்ஸ் இருக்கிற இடத்துல -2 இங்கே போட்டோம்னா இங்கே 0 ஆகுது, இது 0 ஆகுது. ஸோ ஒரே ஒரு இது 0 ஆச்சுன்னா x/ன்னு போடுங்க. இன்னொன்றில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த -2 போட்டிங்கன்னா 4 - 2 2 ஆயிடும். சப்போஸ் இங்கே ரெண்டுமே போடும்போது 0 ஆச்சுன்னா என்ன பண்ணுங்கிறத நம்ம அடுத்த சம்மில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சம்மை நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க, சரிங்களா. அடுத்தது சம்டைம்ஸ் இப்படியும் கொடுப்பா, இது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா, d² y/dx² m² போடுவோம், dy/dx m, இது வந்து கான்ஸ்டன்ட் +9 = 0. ஸோ இன்ட்டு பண்ணால் 9, ஆட் பண்ணால் -6. அப்போ m = 3 தான் 2 வாட்டி வருது. அப்போது ரூட்ஸ் ஆர் ஈக்குவல், கரெக்டுங்களா. அப்போ ஈக்குவலாக தான் என்ன போடுவோம், என்ன படித்தோம் ஃபார்முலா a + bx e⁻mx தான். ஏன்னா m வந்து இங்கே சேமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 3x அவ்வளோதான், சரிங்களா. இப்போ இது வந்து உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. அடுத்து வாங்க பர்டிகுலர் இன்டெக்ரல் போடும்போது அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து d இருக்க இடத்துல இப்போ 1/ன்னு போடுவீங்க. d² - 6d + 9 இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ d = என்னது 3 போட்டோம்னா இங்கே என்ன ஆகும் 9 - 18 + 9. ஸோ இங்கே என்ன வந்துடும் 0 வந்துடும். ஸோ நம்ம இப்படி போட முடியாது. ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி தான் போடணும். ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும் d - 3 d - 3 தான். இப்போ என்ன பண்ணுவோம், x = 3 போடுவீங்க. ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு பாருங்கள், x = 3 போட்டோம்னா இதுவும் 0 ஆகுது, இதுவும் 0 ஆகுது. ஒன்று 0 ஆச்சுன்னா நம்ம x மட்டும் போட்டோம். சப்போஸ் ரெண்டு ஃபேக்டருமே 0 ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், x² போடணும். ரெண்டு ஃபேக்டர் 0 ஆயிடுச்சுன்னா x² போடணும். ரெண்டு ஃபேக்டர் 0 ஆயிடுச்சுன்னா x² போடணும். அதனால தான் இங்கே x² போட்டிருக்காங்க. இதுதான் ஆன்சர். ரெண்டு ஃபேக்டர் 0 ஆயிடுச்சுன்னா x² போடுங்க.
அப்புறம் அது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணி எழுதிட வேண்டியதான். இதை மறந்துடாதீங்க, 2 ஃபேக்டர் 0 ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். சரிங்களா? இதுதான் அடுத்தது. இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். சரிங்களா? 2 ஃபேக்டர் 0 ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். 2 இருக்குது, அது மிஸ் ஆகலை, அந்த 2 இருக்குது. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து சம் போடும்போது இந்த ஐடியா தேவைப்படும். இப்போதைக்கு சும்மா நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1/f(d² sin ax = 1/f(-a² sin ax)ன்னு போடுவோம். அதாவது இந்த ஏஎக்ஸில் உள்ள எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வந்து -a²ன்னு போடுறோம். ஆனால் இது வந்து 0 ஆகக்கூடாது. f(-a²) 0 ஆகக்கூடாது. அதே மாதிரி cos ax போடும்போது அதே மாதிரி தான் f(-a²) 0 ஆகக்கூடாது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சம் போடும்போது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது நான் சொல்கிறேன் நான். அதே மாதிரி அடுத்த கேஸ் என்னென்னா, f(-a²) 0 ஆகக்கூடாதுன்னு படித்தோம். சப்போஸ் 0 ஆகுது. 0 ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 1/d² + a² sin ax ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதுறான்னா -x/2a cos axன்னு போட்டுக்கணும். அதே இது இங்கே காசு இருந்துச்சுன்னா இங்கே சைன் வரும். மாற்றி வரும், ஞாபகம் வச்சுங்க. சைனு வந்தால் காசு வரும், மைனஸ் போடணும். சைனு வந்தால் காசு வரும், மைனஸ் போடணும். காசு வந்தால் சைன் வரும், மைனஸ் போடக்கூடாது. சைன் இங்கே சைன் வந்துச்சுன்னா ஆப்போசிட்டாக போடணும். காசு மைனஸ் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சைன் வந்தால் காசு வரும், மைனஸ் போடுங்க. காசு இருந்தால் சைன் வரும், மைனஸ் போட வேணாம். சரிங்களா? ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அந்த கேஸ் 1 கேஸ் 2 நம்ம சம் போடுவோம் பார்க்கலாம். இப்போதைக்கு எப்படின்னு சும்மா ஐடியா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த சம்மை சால்வ்னு கொடுத்துட்டாங்க. d² - 2d + 1/y = cos 3x. இதுக்கு நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிங்க. இந்த மாதிரி வரும். ஏன்னா இன்டூ பண்ணால் 1, ஆட் பண்ணால் -2னா -1 -1. ஸோ ஈக்குவல் ரூட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வருது. இல்லை a + bxன்னு போட்டாலும் சரி, இது உங்கள் இஷ்டம். a + bx e⁻x, அது உங்கள் இஷ்டம். இதை முடிச்சிருங்க. பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு 1/d² - 2d + 1. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், cos 3x போட்டோம். இப்போது இங்கே என்ன போடணும், d² இருக்கிற இடத்துல, அதாவது இதோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருந்துச்சு, 3 இருந்துச்சு. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னது, 3. அப்போது d = 3 அந்த மாதிரி தான் போடும். அப்போ d² வந்து இதோட கோஎஃபிஷியன்ட், அதாவது ஸ்கொயர் தான் போட்டோம். d² = இங்கே என்ன இருந்துச்சோ அதோட ஸ்கொயர் போடணும். ஆனால் சைன் மைனஸ் போடுவோம். இது வந்து ஒரு ரூலு. சரிங்களா? அப்போது 3ஓட ஸ்கொயர் 9. அப்போ -9. இந்த -2d + 1 அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும், -9 + 1 வந்து -8 ஆயிரும். ஸோ -2d -8. இதிலேருந்து -2வை காமனாக எடுத்துருங்க. எடுத்து முடிச்சுட்டு இங்கே என்ன வருது, டினாமினேட்டர் d + 4 இருக்குது. அப்போ அதோட காஞ்சிகேட்டால் இன்டூ பண்ணி டிவைட் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன அகைன் உங்களுக்கு என்ன வந்துடும், d² - 4² வந்துடும். திரும்ப நம்ம d² = -9 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். நியூமரேட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டீனா டிஃப்ரென்சியேஷன் அர்த்தம். ஒரு டைம் டிஃப்ரென்சியேட் பண்ணுன்னு அர்த்தம். டீனா ஒரு 1 டைம் டிஃப்ரென்சியேஷன். அப்போது cos 3x பண்ணோம்னா -sin 3x வரும். திரும்ப 3x பண்ணும்போது 3 வரும். அதனால் -3 sin 3x போட்டிருக்கோம். மைனஸ் இது வந்து 4 × cos 3x அப்படியே போட்டிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன ஆயிடுச்சு, -25. -25 × -2 + 50 ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ இது பார்க்க தான் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 சம் தெளிவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப டஃப்பான மெத்தட்லாம் கிடையாது, ஈஸியான மெத்தட் தான். 1/ன்னு போட்டுக்குங்க. இங்கே கொடுத்த cos 3x எழுதிக்கிங்க. இங்கே d² இருக்கிறதுல என்ன போடணும்னா, இங்கே என்ன இருந்துச்சோ 3x, அப்போது 9, இங்கே மைனஸ் போடணும். d² தான் அலவுடு, dக்கு போடக்கூடாது. சரிங்களா? இது வந்து ரூல்ஸு. cos ax அதோட ரூல்ஸ் இது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ d² இருக்கிறதுல -9 போட்டாச்சு. இது வந்து அப்படியே தான் எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் -9 + 1 -8 ஆயிடுச்சு. அப்புறம் காமன் ஏதாவது இருந்தால் காமனாக எடுத்துருங்க. திரும்ப இதுக்கு காஞ்சிகேட் போடுறோம். ஏன் காஞ்சிகேட் போடுறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு திரும்ப d² வரும். திரும்ப வந்து நம்ம வந்து இந்த இதை சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அது லாஜிக்காக அப்படி போடுறோம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, இங்கே வந்து d² - 4² வந்துருச்சு.
அப்போ அகெயின் என்ன பண்ணுறீங்க, டி ஸ்கொயருக்கு -9 போட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ மேலே உள்ள நியூமரேட்டரில் டி அப்படின்னா 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போ டி காஸ் 3xனால் அதை பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும், -3 sin 3x. இந்த -4 × cos 3xஐ ஒன்று அப்படியே வச்சுருக்கோம். அடுத்தது இது கால்குலேஷன் தான். -2 × -25 + 50 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது நீங்கள் போக போக 2-3 ஸ்டெப்லேயே மைண்ட்லேயே நீங்கள் போட்டலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது. அதனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, அதை ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இதுக்கு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். சைனு கொடுத்துருக்கோம், வருதான்னு பாருங்கள். வரலைன்னா சொல்லுங்கள், போட்டுக்கலாம். அடுத்த என்னென்னா ஃபைண்ட் த பிஐ. வெறும் பிஐ தான் கேட்டுக்கான். d² + 9y = cos 3x. இப்போ நம்ம அந்த கேஸ் 1 கேஸ் 2 படித்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுக்கு போது நம்ம அந்த ரூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அது போட்டு தான் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன படித்தோம் நம்ம, 1/d² + a² cos ax ஃபார்மேட்டில் இருந்தது அப்படின்னா x/2a sin ax போடலான்னு படித்தோம். அந்த கேஸ் 2லாம் படிச்சிருப்பீங்க, நோட் பண்ண சொன்னேன். ஸோ அந்த மாதிரி வர நம்ம ஃபுல்லாக நம்ம டெரைவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதை நீங்கள் யூஸ் பண்ணியே நீங்கள் ஒன் ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், x/2a, ஏங்கிறது என்னதுன்னா இங்கே 3a, அப்போது 2 × 3 என்னது 6, அப்போ x/6 sin 3x. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இதை நம்ம போட்டோம்னா லென்த்தியாக வரும். இந்த ஃபார்மேட்டில் வந்தது, இந்த கேஸ் 1 கேஸ் 2 யூஸ் பண்ணுற மாதிரி வந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். அதுக்காக கொடுத்த தான் இது. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. 1/d² + a² cos ax அப்படின்னு வந்ததுன்னா x/2a sin ax. இதில் ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது, 3 இருக்குது. அப்போ ஏங்கிற இடத்துல 3a போடுங்க, அவ்வளோதான். அடுத்தது இந்த எக்ஸ் வச்சு வரும், எக்ஸ் வச்சு வர இது. அதுக்கப்புறம் இ பவரும் காசும் சேர்ந்து வரும், இ பவரும் சைனும் சேர்ந்து வரும். இன்னும் ஒரு 3 மாடல் இருக்குது. அது முடிஞ்சதுன்னா நம்ம அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் போயிடலாம். ஸோ நம்ம வந்து அந்த பேலன்ஸ் உள்ளதையும் எக்ஸாக்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் உள்ளதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தது போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.